Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்னா என்ன, அதில் OSPF அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் டைப்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் ப்ரோட்டோகால்ஸில். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் அதோட ப்ரோட்டோகால் RIP பார்த்தோம். இப்போ லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அதோட ப்ரோட்டோகால் OSPF பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் எதை பேஸ் பண்ணி இருக்கும், ஒரு ரவுட்டர் வந்து இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன்னா அந்த நெட்வொர்க்கில் என்ன பண்ணுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எது பெஸ்ட்டு பார்த்து அப்படின்னு கண்டுபிடிச்சி போகும். அதுவே இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதாவது லிங்க் மேக் பண்ணுறது, நம்ம ஒரு டேபிள் அதை வந்து ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகாலில். பட் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா என்ன ஒவ்வொரு லிங்காக கொடுக்கும் நெட்வொர்க்கில். ஒரு ரவுட்டர் வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து நிறைய ரவுட்டர் இருக்கலாம். அந்த ரவுட்டர் எல்லாத்துக்குமே எந்த ரவுட்டர் பெர்ஃபார்ம் பண்ணினாலும் மற்ற எல்லா ரவுட்டரோடையும் லிங்க் வச்சுக்கிட்டு எல்லா ரவுட்டர்ஸ்க்குமே தன்னோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் குளோபல் வியூ ஆஃப் த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகாலில் நம்ம யார்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ரவுட்டிங் டேபிள்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்போம். பட் இங்கே வந்து லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவோம். ஒரு ரவுட்டர் இருக்குது, ஒரு சிஸ்டம் அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குன்னா அதில் இருக்க மற்ற எல்லா ரவுட்டர்ஸ்க்குமே ஒரு எந்த ரவுட்டிங் வந்து மூவ் ஆனாலுமே அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நெய்பர்ஹுட் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நெய்பர் டிஸ்கவரி, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃப்ளட்டிங் த நெட்வொர்க், பில்டிங் த லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ், ஷார்ட்டஸ்ட் பாத் கால்குலேஷன் பண்ணுவோம், ஃபைனலாக பீரியாடிக் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோதான். இதில் ரொம்ப மெயினாக இருக்கிறதுனா ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் OSPF தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். OSPF அப்படின்னா ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோ அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அதை நம்ம லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெயினாக யூஸ் பண்ண போகிற டெக்னிக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிக்ஸ்டார் அல்காரிதம். இங்கே யூஸ் பண்ணுறது ஹைராரிக்கல் டிசைன் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏரியா 0 நான் பேக் போன் ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து கான்செப்ட் நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வர ஸ்டெப் பை ஸ்டெப் சம் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். ரவுட்டர் பேக்கப் அண்ட் நெய்பர் டிஸ்கவரி, யார் நமக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி ரவுட்டர் யாரெல்லாம் இருக்கா அது நம்ம பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் யார் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும். அதுக்கப்புறம் LSI ஜென்ரேஷன் பார்க்கும், யாரெல்லாம் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னு அதோட ஜென்ரேஷன் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ காஸ்ட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஃபைனலாக ஷார்ட்டஸ்ட் பாத் எதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு ரவுட்டிங் டேபிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஃபைனலாக எந்த நெட்வொர்க் எனக்கு ஈஸின்னு பார்த்துட்டு அந்த நெட்வொர்க் மூலியமாக என்னுடைய ரவுட்டர் வச்சு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் டிஜிக்ஸ்டார் அல்காரிதம். ஓகே, நான் சம் அட்வான்டேஜஸ்லாம் OSPFல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைலி ஸ்கேலபிள். லார்ஜ் நெட்வொர்க்காக இருந்தாலுமே எனக்கு பரவாயில்ல, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் OSPF யூஸ் பண்ணி நான் ஈஸியாக வந்து என்னோட டேட்டா செட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் கன்வர்ஜன்ஸ், ஈஸியாக அப்டேஷன் பண்ணலாம். லூப் ஃப்ரீ ரவுட்டிங், ஒரே இடத்த சுற்றிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையுமே செப்பரேட்டாக ஒர்க் ஆகும். தென் ஹைராரிக்கல் டிசைன் இருக்குது, எந்த வழியாக போகணுன்னு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹைராரிக்கல் மேனரில் என்னோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போது இதோட சம் எப்படி போடலான்னு சொல்லி கொடுக்குறேன், வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், டிஜிக்ஸ்டார் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம OSPF எப்படி போடுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமுக்கு தான் நம்ம போட போகிறோம். நான் சிம்பிளாக சொல்கிறேன், சொல்கிற வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா முதல்ல 2 காலம் மட்டும் போடுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் 1, ரிமைனிங் நோட்ஸ் 1. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெயின் நோட்ஸ் ஒன்று போடுவோம், ரிமைனிங் நோட்ஸ் ஒன்று வந்து போடுவோம். ஓகேவா? ரிமைனிங் நோட்ஸ் 1, நோட்ஸ் 1. ஓகே, இப்போது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முதல்ல என்னெல்லாம் நோட் இருக்கோ நம்ம இங்கே எது வந்து சோர்ஸ் நோடாக கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கிறோம். ஸோ த்ரூ வந்து D மூலியமாக, D தான் சோர்ஸ் அப்படின்னா Dயை பேஸ் பண்ணி மற்ற ஆல் அதர் நோட்ஸுக்கு எப்படி வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் போகிறது, இதை தான் நம்ம டிஜிக்ஸ்டாரில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்ம D எடுத்துக்கிறோம். D எடுத்துக்கிறப்ப எப்படி இருக்கும், நோட் வந்து 0வாக இருக்கும், அதோட பாத் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் இனிஷியல் ஸ்டேட்டாக இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் டபுள் ரவுண்ட் வச்சுக்கிறேன்.
இப்போ ரிமைனிங் நோட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ நான் அதெல்லாம் போடுறேன். என்ன இருக்குது? ஏ இருக்குது, நெக்ஸ்ட்டு பி இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சி இருக்குது. 3 நோடு வந்து ரிமைனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் டிலேருந்து ஏக்கு போக முடியுமா? இல்லை. அப்போ நான் டிலேருந்து ஏக்கு போட முடியல அப்படின்னா ஹைஃபன் கமா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு போட்டுருவேன். அடுத்து டிலேருந்து எனக்கு பார்க்குறேன் டிலேருந்து சிக்கு போக முடியுமா? எஸ். எவ்வளோ பாத்தில் போக முடியுது? 2. அப்போ வந்து டி கமா 2 அப்படின்னு போட்டுருணும். ஸோ சி வந்து என்ன பண்ணலாம்னா டிலேருந்து சிக்கு 200 டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணலாம். அடுத்து பிக்கு பார்க்குறேன் டிலேருந்து பிக்கு 11 போகலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி கமா 11 ஓகேவா. ஸோ டிலேருந்து பிக்கு 11 போகலாம் ஓகேவா. ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. இதில் ஷார்ட்டஸ்ட் பாத் எதுனா இன்ஃபினிட்டிவ் 11 2. இதில் ஷார்ட்டஸ்ட் நம்பர் எது? 2. அப்போ இதை ஷார்ட்டஸ்ட் பாத் எதுன்னு சொல்லிட்டு சி ஆஃப் டி கமா 2 தான் எடுத்துக்கணும். அப்போ நெக்ஸ்ட் இன்புட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சி ஆஃப் டி கமா 2 தான் நெக்ஸ்ட் இன்புட். ஓகே, இதில் ஒரு மெயின் திங் இருக்குது. டி தான் சோர்ஸ். டியிலேருந்து சிக்கு எப்படி போவோம், டியிலேருந்து பிக்கு எப்படி போவோம், டியிலேருந்து ஏக்கு எப்படி போவோம். ஸோ ஒரு சோர்ஸ் நோட் எடுத்துக்கிட்டால் அந்த சோர்ஸ் நோடை பேஸ் பண்ணி அதர் நோட்ஸுக்கெல்லாம் எப்படி போவோன்றது தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இப்போது சி ஆஃப் டி கமா 2 எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் நோட்ஸ்லாம் எனக்கு யார் இருப்பா? ஏவும் பியும் இருப்பாங்க ஓகேவா. இப்போது சியிலேருந்து பிக்கு ஏக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சியிலேருந்து ஏக்கு பார்த்தேன் அப்படின்னா 10 இருக்குது. 10 மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக இங்கே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிலேருந்து சிக்கு, சியிலேருந்து ஏக்கு இப்படி தான் போக முடியும் ஓகேவா. சோர்ஸ் நோட்லேருந்து தான் நான் போகணும். அப்போ டிலேருந்து சிக்கு, சியிலேருந்து ஏக்கு பார்க்குறேன். ஸோ 10 + 2 எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 12 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ 10 + 2 எனக்கு 12 வந்து கிடைக்கும். ஸோ டிலேருந்து எப்படி போகலாம்? இது சியிலேருந்து ஏக்கு போகலாம். ஸோ எவ்வளோவில் 12 பாத்தில் போகலாம். அடுத்து சியிலேருந்து பிக்கு பார்க்குறேன். சியிலேருந்து பிக்கு 3 போகலாம் ப்ளஸ் டிலேருந்து சிக்கு 2 ஓகேவா. ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும்ல. ஸோ 3 + 2 5 ஓகேங்களா. ஸோ சி கமா 5ல் போகலாம். இதில் ஷார்ட்டஸ்ட் பார்த்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது? பி ஆஃப் சி கமா 5 ஓகே. இப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் பி ஆஃப் சி கமா 5 கிடச்சிருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எடுத்துக்கணும்? பி எடுத்துக்கணும். ஸோ என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பி ஆஃப் சி கமா 5 நான் எடுத்துக்க போகிறேன். ரிமைனிங் நோடு என்ன? எனக்கு ஏ மட்டும்தான் இருக்குது. இப்போ பியிலேருந்து ஏக்கு பார்க்குறேன். ஸோ பியிலேருந்து ஏக்கு பார்த்தா எங்கே இருக்கும்? எனக்கு இங்கே பாருங்கள், பியிலேருந்து ஏக்கு வந்து 5. ஸோ நான் எப்படி வரேன் அப்படின்னா டிலேருந்து பி, பியிலேருந்து ஏக்கு போனேன்னா 11 + 5 எனக்கு 16 வந்து இருக்கும் ஓகேவா. அதுவே இன்னொரு பாத் எனக்கு இருக்குது. டிலேருந்து சி, சியிலேருந்து பி, பியிலேருந்து ஏ இப்படி நான் போனேன் அப்படின்னா 3 + 2 + 5 ஓகேவா. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்போ 16 10 கம்பேர் பண்ணுறப்ப 10 தான் எனக்கு ஈஸி. அப்போ நான் எப்படி போகிறேன் அப்படின்னா 10 போகிறேன் ஓகேவா. அப்போ நான் எப்படி போகணும்? ஸோ எந்த வே வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னா 3 + 2 + 5 ஓகேவா. டிலேருந்து சி, சியிலேருந்து பி, சி பியிலேருந்து ஏக்கு போகிறேன் ஓகேங்களா. அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது. எப்படி போகுது அப்படின்னா பி வந்து எப்படி போகுதுன்னா 10 யூஸ் பண்ணி போகுது. இதுதான் நம்மளுடைய வேல்யூ. அப்போ பி கமா 10 போட்டாச்சு. இப்போ இதில் எது ஷார்ட்டஸ்ட்டு? ஏ ஆஃப் பி கமா 10 தான் ஷார்ட்டஸ்ட். இதுக்கப்புறம் நோ நோட் டு சி, எந்த நோடுமே பார்க்குறதுக்கு கிடையாது. எல்லா நோடையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இதுதான் நம்ம ஆர்டர். முதல்ல டிலேருந்து சிக்கு போகிறோம், சிலேருந்து பிக்கு போகிறோம், பிலேருந்து ஏக்கு போகிறோம். ஸோ எல்லா நோடையுமே ரீச் பண்ணிட்டோம். ஃபைனலாக எழுதுகிறப்ப இதையுமே நீங்கள் தனியாக எடுத்து எல்லா நோடையுமே எழுதி காட்டிடணும். ஸோ ஜி ஆஃப் 0 கமா ஹைஃபன், நெக்ஸ்ட்டு சி ஆஃப் டி கமா 2, நெக்ஸ்ட்டு பி ஆஃப் சி கமா 5, நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் பி கமா 10 வந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. இப்போது சோர்ஸ் வந்து டி ஓகேவா. சோர்ஸ் வந்து டி. அந்த டியிலேருந்து ஆல் அதர் நோட்ஸுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்ல. அப்போது முதல்ல டியிலேருந்து ஏக்கு எவ்வளோ போகுது? டியிலேருந்து முதல் சிக்கு தான் போகுது. டியிலேருந்து சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 200 டிஸ்டன்ஸில் போகுது. அடுத்து டியிலேருந்து பிக்கு பார்க்குறோம். டியிலேருந்து பிக்கு ஓகேவா. டியிலேருந்து பிக்கு எப்படி போச்சு? டிலேருந்து சிக்கு, சிலேருந்து பிக்கு 5ல் போச்சு. ஸோ டிலேருந்து பிக்கு, டிலேருந்து சிக்கு, சிலேருந்து பிக்கு 5 டிஸ்டன்ஸில் போச்சு. அதுக்கப்புறம் டிலேருந்து ஏக்கு. ஸோ டிலேருந்து ஏக்கு எப்படி போச்சு? டிலேருந்து சிக்கு, சிலேருந்து பிக்கு, பிலேருந்து ஏக்கு ஓகேங்களா. ஸோ டிலேருந்து சிக்கு, சிலேருந்து பிக்கு, பிலேருந்து ஏக்கு போச்சு. 3 + 2 + 5 ஓகேவா ஈக்குவல் டு 10. இவ்வளோ தான் நமக்கு ஆன்சர் ஷார்ட்டஸ்ட் பார்த்துக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம், ஈஸி தாம்மா. இதே மாதிரி எவ்வளோ பெரிய டயக்ராம் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு சோர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு அடிஷ்னல் ஆட் பண்ணிவிட்டு வேல்யூ போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்றத 2 ஸ்டெப்பாக பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் போட்டு தியரியும் எழுதிடுங்க. ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்.
இவ்வளோதாம்மா நமக்கு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கும் ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் OSPF ப்ரோட்டோக்காலும் ரொம்ப ஈஸியான 1 டிஜிட்டல் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுறது. சம்முமே ஈஸி, எவ்வளோ பெரிய நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா மட்டுமே போதுமானது. கான்செப்ட் நீங்கள் எப்பவும் போல் தியரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.